மிர்ச்சி சிவாவோட நடிப்புல ராமோட இயக்கத்துல உருவாகி இருக்க திரைப்படம் தான் பறந்து போ. இந்த படம் பாத்தீங்கன்னா சமீபத்துல ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் கிட்டையும் நல்ல வரவேற்பை பெற்று வருது. மிர்ச்சி சிவா பாத்தீங்கன்னா அவர் நடிச்சதுலயே எனக்கு இந்த படம் தான் ரொம்பவே ஸ்பெஷலான படம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உச்சகட்ட மகிழ்ச்சியில இருக்காரு மிர்ச்சி சிவா. அவருக்கும் பல படங்கள் தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சிடுச்சுங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளுக்காக பாத்தீங்கன்னா மதுரையில இருக்க ஒரு திரையரங்குக்கு போயிருக்காங்க படக்குழு. அப்ப இந்த படத்தோட ஷோ முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்துகிட்டாரு நம்ம மிர்ச்சி சிவா. செய்தியாளர்கள் அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு செய்தியாளர் என்ன கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நண்பர் சிம்புவுக்கு எப்போ திருமணம் அப்படின்ற மாதிரி மிர்ச்சி சிவா கிட்ட அந்த செய்தியாளர் கேள்வியை எழுப்பினாரு. அதுக்கு தன்னோட பாணியிலேயே மிர்ச்சி சிவாவும் பதில் கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த பதில் பாத்தீங்கன்னா இணையத்துல செம வைரலா போயிட்டு இருக்குங்க. அதாவது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சீக்கிரமாவே உங்க கல்யாண பத்திரிகையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. இதுல எனக்கு ஒரு சந்தேகங்க. என்னதான் நம்ம எஸ்டிஆருக்கு திருமணம் ஆகல அப்படின்னாலும் இத பத்தி எஸ்டிஆர் கிட்டயே கேட்கலாமே. அது என்ன தமிழ் சினிமால நடிச்சிட்டு இருக்க முக்கியமான பல நடிகர்கள் கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க செய்தியாளர்கள். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்கறத விட்டுட்டு கண்டவங்க கிட்டையும் இந்த மாதிரியான கொஸ்டினை எழுப்புனா என்ன பண்றது? செய்தியாளர்களும் கொஞ்சம் நினைச்சு பார்த்து, அதாவது யோசிச்சு இந்த கேள்விகளை கேட்டா நல்லா இருக்கும். சிம்பு கிட்டேயே இதுக்கு நீங்க டைரக்டா கேட்டு போயிடலாம், உங்களுக்கு எப்ப கல்யாணம்ன்ற மாதிரி. சிம்பு கூட பல நடிகைகளை வச்சு ஏகப்பட்ட கிசுகிசுக்களும் பரவிக்கிட்டு தாங்க இருக்கு. அந்த கிசுகிசுக்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்ற கேள்வியையும் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம எஸ்டிஆர் கூடிய சீக்கிரமே மிர்ச்சி சிவா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கல்யாண பத்திரிகையை கொடுத்தா மட்டும்தான் இந்த கிசுகிசுக்கள்லாம் அடங்கும்னு நினைக்கிறேன்.